ஹாய். இன்றைக்கி டிமார்ட் vlog தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாக்காக நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. பட் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்ற ஒரு ஐடியா வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். க்ராசரிஸ் காமன் க்ராசரிஸ் வந்து எல்லாமே இருக்கும். ப்ளஸ் மற்ற ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு க்ராசரிஸில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ரேட் வந்து மற்ற ஷாப்பை விட க்ராசரிஸ் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். அதை தவிர மற்ற திங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து ஃபுட்வேர்ஸ் நிறைய இருக்கும். பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப நிறைய வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் ரொம்ப நீங்கள் பிளாஸ்டிக் வேணால் வாங்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப சீப் ரேட்லேருந்து நமக்கு பிளாஸ்டிக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் பாக்ஸஸ் அப்புறம் கப்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸும் நிறைய கிடைக்கும். ஸ்டீல் எல்லாமே கிடைக்கும். குக்கர் அதுக்கப்புறம் கடாய் அப்புறம் என்னென்ன சமைக்க என்னென்ன தேவையோ எல்லா பாத்திரமுமே கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் நம்ம வெளியே இருக்க கடையை கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் க்ராசரிஸும் கிச்சன் திங்ஸ் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கலாம். ஆனால் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் ப்ளஸ் நம்ம இந்த செப்பல்ஸ் அப்புறமா சின்ன சின்ன கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் தெரியுது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையில் வாங்கினாவே வந்து நமக்கு சீப்பாக தான் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நார்மல் டெய்லி வேர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 100 ருபீஸில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே போட்டு போகிற மாதிரி டாப்ஸ் பேண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் மற்ற வெளியே வாங்குறத விட இங்கே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து 149லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டாப்ஸ் எடுத்திங்கன்னா 149லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 500 வரைக்கும் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் அப்படி பார்த்திங்கன்னா 399 ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா 100க்கு கீழே 1000க்கு கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். அப்புறம் பேக் வந்து ரொம்ப வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்க டிமார்ட்டில் வந்து பேக்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். எல்லா டைப் ஆஃப் பேக்ஸும் இருக்கும். ஷோல்டர் பேக்ஸும் இருக்கும், ஸ்லிங் பேக்ஸு அப்புறம் ஹேண்ட் பேக்ஸு எல்லா டைப் ஆஃப் பேக்ஸு குட்டி குட்டி பர்ஸஸ்ஸு காயின் பர்ஸஸ்ஸு எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். உங்களுக்கு பேக் எடுத்திங்கன்னா நார்மல் டோட் பேக் எடுத்திங்கன்னா 199 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது வந்து 799 899 1000 அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ரேட்டுக்கு அந்த பேக்ஸ்லாம் வந்து நல்ல ஒர்த்தான பேக் தான். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேக்ஸும் கன்சிடர் பண்ணலாம். பிளாஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 கண்டெய்னர்ஸ் 7 கண்டெய்னர்ஸ் 9 கண்டெய்னர்ஸ் அப்புறம் பேக் ஆஃப் 11 பேக் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் உண்மையாகவே அங்கே சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா பிளாஸ்டிக் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிமார்ட் போய் பார்க்கலாம். டிமார்ட்டில் பிளாஸ்டிக் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் டிமார்ட் வந்து போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, அங்கே இருக்கிற பாப்கார்ன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பேக் வந்து இதுவே வந்து ரேட் கம்மி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஆன்லைனில் வந்து நமக்கு இதை விட இன்னும் சீப்பாக கிடைக்குது. பட் குவாலிட்டி ஓகே, ஆன்லைனில் நமக்கு குவாலிட்டி வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இங்கே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
அப்படி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேக்கும் வந்து கன்சிடர் பண்ணலாம். நிறைய பேக்ஸ், அப்புறம் வந்து ட்ராலிஸ், அதுக்கப்புறம் ஷோல்டர் பேக்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, அப்புறம் நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வைக்கக்கூடிய பேக்ஸு, நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வைக்கக்கூடிய பேக்ஸு, அப்புறம் பர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா, இந்த திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணல. ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் அந்த மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்கும், இந்த ரேட்டில் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து காட்டின எல்லா திங்ஸுமே வந்து ப்ரைஸோடு தான் காட்டியிருக்கேன். என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி. இல்லைனாலும் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி தான். சும்மா பார்த்தோமா அப்படியே ஏதாவது நம்ம அப்படி தான் நினச்சி போவோம். எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ஆனால் அங்கே போய் நம்ம கை வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி எல்லா திங்ஸையும் வந்து நம்ம எடுத்துருவோம். அது என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து ரேட்டு சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆனால் அது நமக்கு தேவைப்படுமா படாதா அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். யோசிக்காமல் அப்போதைக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, சீப்பாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்குனால வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் அதை வந்து வாங்கி வச்சதோடு சரி, அதை யூஸும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன்னா, நாங்கள் வீக்லி வந்து எங்களுக்கு இங்கே வந்து 5 minutes தான் டிமார்ட். ஸோ வீக்லி வந்து நாங்கள் டிமார்ட் போவோம். அப்படி போகும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் அதை வாங்கு, இது வாங்கு, இது சீப்பாக இருக்குது, அது சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக வாங்கி நிறைய திங்ஸ் வந்து வச்சு நிறைய திங்ஸ் வேஸ்ட்டாக தான் இருக்குது. எதுக்கு அதை வாங்கியிருக்கோன்னு எங்களுக்கும் தெரியல, எதுக்கு அது இருக்குன்னு அதுக்கும் தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸையும் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பாருங்கள், பார்த்து ஒரு டைம் பாஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அது உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வாங்குங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, அங்கே போனதும் சீப்பாக இருக்குது, இது வெளியே வாங்கினா வந்து ரேட் அதிகமாக இருக்கும், இங்கே சீப்பாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனால் அதில் என்ன பெரிய மிஸ்டேக்னால், அந்த பொருள் நமக்கு தேவையான்றது தான் மெயின். அதை மட்டும் நம்ம யோசிக்காமல் எடுத்துருவோம். ஸோ இதனால் அது பார்த்துக்கோங்க. நாங்கள் டிமார்ட் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ் வந்து வந்திருந்தோம். அங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பார்க்கிங்கில் வந்து லைட்ஸ் வந்து க்ரீன் லைட், ரெட் லைட் அப்படி போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்ம உள்ள வரைக்கும் வந்து பார்க்கிங் வந்து இடம் இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ண தேவையில்லை. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்க்கும்போது ரெட் லைட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து அது ஆக்குப்பைடாக இருக்குது, க்ரீன் லைட்டாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுட்டு, நம்ம க்ரீன் லைட் எங்கே எரியுதோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா உள்ளே வந்தோம். நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்தோம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கேயும் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி திங்ஸ், நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஏன் இப்படி பேசிகிட்ருக்கேன்னா, நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப நிறைய பேச மாட்டேன். திடீர்னு இந்த வீடியோஸ்க்காக வாய்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக பேசிகிட்டே இருக்கேன். நான் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கே வந்து மூச்சு வாங்குது. எதுக்கு இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய மூச்சு வாங்கிட்டுருக்கு. மற்றபடி நான் நிறைய பேச மாட்டேன். அதனால தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஓகே, பாய்.